போன்ல யாருங்க பேசுறா? அது வந்து கமலா மிலிட்ரிக்கு ஆள் எடுக்காங்களாம். அதனால நம்ம வீட்டில் 4 பசங்க இருக்காங்கல்ல, ஒரு பசங்களையாவது மிலிட்ரிக்கு அனுப்புங்கன்னு என்னோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ மிலிட்ரியா? நாங்கள் எல்லாம் போக மாட்டோம். துப்பாக்கி தூக்கவே எங்களுக்கு தெரியாது. இதோ நான் வேலைக்கு கிளம்பிட்டப்ப ஆளை விட்டுருங்க. எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே பயம். நானும் போக மாட்டேன், என்னையும் விட்டுருங்கய்யா. 4 பசங்கள்ல யாருக்காவது தைரியம் இருக்கா? ஒன்றுக்குமே தைரியம் இல்லை. நான் போறேன்ப்ப. எனக்கு மிலிட்ரினா கொள்ள ஆசை. அதுவும் நம்ம தாய்நாட்டுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன், பெருமைப்படுறேன். இந்த குண்டு பசங்களுக்கெல்லாம் மிலிட்ரிக்கு போறதுக்கு ஆசை வரல. இந்த செங்கி ராஜு தான் மிலிட்ரிக்கு போறதுக்கு ஆசைப்படுறான். தாய் மண்ணுக்காக ஒவ்வொருத்தரும் தனது பசங்களை இராணுவத்துக்கு அனுப்பி வச்சா தாய் மண்ணுக்கும் பெருமை, நாட்டுக்கும் பெருமை, நமக்கும் பெருமை. இந்திய கிரிக்கெட்டுக்கு சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். அதே போல இந்திய ராணுவத்திற்கு காரியப்பா அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த காரியப்பாவோட வாழ்க்கை வரலாற்று கதையை கேட்டதுக்கு அப்புறமாவது என் பசங்களுக்கு இராணுவத்துக்கு போகணும்னு ஆசை வருதான்னு பார்ப்போம். எப்படியாவது 2 பேரை மிலிட்ரிக்கு அனுப்பி விட்டுற வேண்டியதான். காரியப்பாவோட கதையா நான் வேலைக்கு போறது முன்னாடி சொல்லி முடிச்சிருங்கப்பா, கேட்டுட்டு போறேன். இந்தியர்களும் வெளிநாட்டு பிரஜைகளும் வழங்கப்படும் மனிதனாக திகழ்ந்த குடந்தரோ மாடப்பா காரியப்பா அவர்கள் மேலும் திறனும் நித்திய தேசப்பற்றும் கொண்ட நபர். இதனாலே அவரை மக்கள் கிப்பர் என்று அன்போடு அழைத்தனர். அவர் நல்ல அமைதிக்கும் திட்பத்திற்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கியவர். 3 சகாப்தங்களாக பரவியிருந்த அவரது இராணுவ வாழ்க்கையில் தனது இறுதி மூச்சு வரை நாட்டிற்காக தன்னலமற்ற சேவை புரிந்தார். தொடக்கமே பயங்கரமா இருக்கு. ஆபரேஷன் சிந்தூர போல இருக்கு. எதையெல்லாம் பார்த்தாரோ அதையெல்லாம் செஞ்சு பார்த்தாரு. எங்களை மாதிரி எதையெல்லாம் நாங்க டிவியில பாக்குறோமோ அதையெல்லாம் செஞ்சு பாக்குறோம்ல. உருக்குலையாத அணுகுமுறையும் அழிவற்ற உணர்வும், உலக போர்களின் குழப்பம், நாட்டின் பகிர்வு, 1965 மற்றும் 1971 நடந்த போர்கள் மற்றும் நாட்டிற்கு வெளியே பல திட்டங்கள் போன்ற தேசிய பிரச்சனைகள் அனைத்தையும் எளிதாக கையாள உதவினார். உண்மையிலே கிரேட் தான். பல விளம்பரங்களாலும் பாராட்டுதல்களாலும் கௌரவிக்கப்பட்டாலும் அவர் ஒரு சாதாரண மனிதராக இருந்து கடைசி மூச்சு இருக்கும் வரை கொள்கைகளான மத சாய்ப்புத்தன்மை மற்றும் தேசப்பற்றில் மிகவும் உறுதியாக இருந்தார். இந்திய தேசிய ராணுவத்துல மிக முக்கிய பங்கு வைத்த KM காரியப்பா அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகளை பற்றி தொடர்ந்து பார்ப்போமா? காரியப்பா எங்கு எப்ப பிறந்தாரு? 1899ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் நாள் கொடகு என்ற இடத்துல மைசூர்ல பிறந்தாரு. குடந்தேர மாடப்பா காரியப்பா என்றும் கிப்பர் என்றும் சிம்மா என்றும் அழைக்கப்பட்ட காரியப்பா ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த கூர்கில் உள்ள கர்நாடகாவின் தற்போதைய பகுதியான கொடகு என்ற இடத்தில் பிறந்தார். காரியப்பாவுக்கு அப்பா பிறந்தது. அவரு பேரு கூட இருக்கு, குடந்தேர மாடப்பா. குடந்தேர மாடப்பா அது கூட காரியப்பாவை சேர்த்துக்கிட்டாங்க. காரியப்பாவோட அப்பா என்ன வேலை பார்த்தாங்க? வருவாய் அதிகாரி. இவங்க அப்பா வருவாய் அதிகாரியானதால 3 சகோதரர்களையும் 2 சகோதரிகளையும் மிகுந்த கண்டிப்போடும் அதே சமயம் பாசத்தோடும் வளர்த்தாரு. நீங்க எங்க வளர்க்குறீங்கல்ல கண்டிப்போடையும் பாசத்தோடையும், அதே மாதிரிதானம்மா. என் சமத்து பிள்ளை சரியா சொல்லிட்டான். கரியப்பா அவர்கள் அவரது பெற்றோரை இளம் வயதில் இழந்தாலும் தனது வாழ்க்கையில் அவரது வலுவான மற்றும் உறுதியான அணுகுமுறையை இழக்கவில்லை. அவரோட அப்பா கிட்ட இருந்து அவர் கற்றுக்கொண்ட கட்டுப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் மதிக்கேரியில் உள்ள மத்திய உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் காலத்தில் முன்னெடுத்து சென்றார். அப்பாக்கு தப்பாத பிள்ளைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. மேலும் அதிர்ஷ்டவசமாக தகுதி வாய்ந்த நிபுணத்துவ ஆங்கில ஆசிரியர்களிடமிருந்து அவர் கல்வியும் கற்றார். அவர் சரியான நடத்தை மற்றும் எதிர்ப்பில்லாத ஆடை அணிவதன் மதிப்பையும் கற்றுக்கொண்டார். நம்மள மாதிரி டீசெண்டா ட்ரெஸ் போட படிச்சிருக்காரு. கரியப்பா தனது கல்லூரி படிப்பை எங்க படிச்சாரு? சென்னை பிரசிடென்சி கல்லூரியில தனது பட்டப்படிப்பை முடித்தார். ஒரு மாணவனா காக்கியிலும் கிரிக்கெட்லையும் சிறந்து விளங்கிய அவருக்கு இசை மீது பற்றும் சாமர்த்தியமாகவும் அழகாகவும் கைத்தந்திரங்கள் செய்யும் கலையும் இருந்தது. என்ன மாதிரி பல்துறை வித்துவான். போஸ்ட் அடிச்சு ஒன்று ஒட்டிட வேண்டியதுதான். பிரசிடென்சி கல்லூரியில் அவர் படித்து கொண்டிருந்த போது இராணுவ அதிகாரி வகுப்பு ஒன்றிற்கான நேர்காணலில் பிரிட்டிஷ் அதிகாரிகளையும் ஆணையரையும் சாமர்த்தியமாகவும் அவரது புத்தி கூர்மையாலும் கவர்ந்ததால் தேர்வு செய்யப்பட்டார். பிரிட்டிஷ்காரங்களை கவர்ந்திருக்காருன்னா இவர் லேசப்பட்ட மனுஷர் இல்ல. தேசிய சேவை செய்ய வேண்டும், நாட்டிற்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அவரது எண்ணம் அப்போது மிக தெளிவாக இருந்தது. இந்தியா சுதந்திரம் அடையாமல் இருந்ததால் கரியப்பா அவர்களின் இராணுவ பணிகளை இராணுவத்தில் சேர்ந்தவுடனே தொடங்க முடியவில்லை.
1919 மும்பையில் உள்ள கர்நாடிக் இன்ஃபேண்ட்ரி ஆஃப் த கிங்ஸ் கமிஷன் ஆபீசர்ஸோட ஒரு தற்காலிக 2ஆம் லெப்டினண்டாக அவரை நியமித்த போது அவர் ராணுவத்தில் தனது பங்களிப்பை அளிக்க தொடங்கினார். சௌரி சௌரா சம்பவத்தின் போது இவர் இராணுவத்தில் சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறமா 1922 அவர் ஒரு நிரந்தர 2ஆம் லெப்டினண்டாக மாற்றப்பட்டு 1923 லெப்டினன்ட் நிலையில் உயர்த்தப்பட்டார். அவரோட பதவி உயர்வுகள்லாம் ரொம்ப குறுகிய காலத்துல இருந்திருக்கு. 1923 லெப்டினன்ட் நிலையில் உயர்த்தப்பட்டார். 1927 கேப்டனாக உயர்த்தப்பட்டார். மிக விரைவிலேயே, அதாவது 1938 மேஜராகவும் அடுத்த வருடத்தில் ஊழியர்களின் கேப்டனாகவும் பணிபுரிந்தார். இந்த சூழ்நிலையில மெசபடோமியாவில் உள்ள 37 டோக்ராவின் தீவிர சேவையை பார்த்த அவர் 2வது விக்டோரியா ராணிக்கு சொந்தமான ரஜபுத் லைட் காலால் படை அனுப்புமாறு கேட்டு அவருக்கு ஒரு கடிதம் வரைந்தார். விக்டோரியா ராணினா இங்கிலாந்து ராணி. அவங்க கிட்ட காலால் படையை கேட்டு அவங்களுக்கு லெட்டர் எழுதுறாரு. 1933 குவட்டாவில் உள்ள பணியாளர் கல்லூரியில் கல்வி மேற்கொண்ட முதல் இந்திய அதிகாரி என்ற பெருமையும் தட்டி சென்றார். இந்திய சுதந்திரத்தின் போது கரியப்பா அவர்கள் ஈராக், ஈரான், சிரியா, பர்மா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளின் உத்தரவின் கீழும் தானாக முன்வந்தும் பணியாற்றினார். இதனால் அவர் பிரிட்டிஷ் பேரரசின் அலுவல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். 1946 அவர் எல்லைப்படை குழுவின் பிரிகேடியராக பதவி உயர்வு பெற்றபோது கர்னல் அயூப் கான் என்பவர் பின்னர் ஃபீல்டு மார்ஷல் மற்றும் பாகிஸ்தான் ஜனாதிபதி ஆனவர் கரியப்பாவின் கீழ் பணியாற்றினார். 1947 இங்கிலாந்தில் உள்ள கேம்பர்லில் இருக்கும் இம்பீரியல் பாதுகாப்பு கல்லூரியில் போருக்கான அதிகமான வழிகள் ஹையர் டைரக்ஷன்ஸ் ஆஃப் வார் என்ற பயிற்சி பாடத்தை மேற்கொண்டார். இந்த பாடத்துல தேர்வான முதல் இந்தியரும் இவர்தான். எத்தனை பெருமை நாம இருக்கோம் வெட்டி பசங்களா. இந்தியா 2 நாடுகளாக பயிர்வான ஒரு பதட்டமான சூழ்நிலையில் ஒரு பொறுப்பான இந்திய அதிகாரியாக இருந்து 2 நாடுகளுக்கான சொத்துக்களை பகிர்வு செய்யும் போது அவர் ஒரு முறையான அமைதியான மற்றும் கலக்கமுறாத வழியில் பகிர்வதை கையாண்டார். 1948 சுதந்திரத்துக்கு பின் கரியப்பா அவர்கள் மேஜர் ஜெனரல் என்ற அந்தஸ்தை கொண்டபோது பணியாளர்களின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். லெப்டினன்ட் ஜெனரல் என்ற பதவி உயர்வோடு அவர் கிழக்கு ராணுவ தளபதி ஆனார். 1947 பாகிஸ்தானுடனான போர் நிகழ்வின் மூலம் மேற்கத்திய கட்டளையின்படி காரியப்பா அவர்கள் கமாண்டிங் தலைமை பொது அதிகாரியாக மாற்றப்பட்டார். லேயுடன் இணைந்த பகுதிகளான ஜோசிலா, ஸ்ட்ராஸ் மற்றும் கார்கில் ஆகியவற்றை மீண்டும் நிறுவுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். 1949 ஜனவரி 15 கரியப்பா அவர்கள் இந்திய ராணுவத்தின் முதல் தலைமை கமாண்டராக பொறுப்பேற்று ஏகாதிபத்திய இந்திய ராணுவத்தை தேசிய இந்திய ராணுவமாக மாற்றும் முக்கிய பணியில் ஈடுபட்டார். 1953 ஜனவரி 14 தனது ராணுவ தலைமை கமாண்டர் கடமைகளை துறந்து லெப்டினன்ட் ஜெனரல் ராஜேந்திர சிங் என்பவரிடம் தனது பதவியை ஒப்படைத்தார். இந்திய ராணுவத்திலிருந்து 29 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்ட ஒரு சங்கம் ஓய்வு பெற்ற காரியப்பாவை இந்திய உயர் ஆணையராக பதவியேற்க ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளை வரவழைத்தது. மேலும் அவர் ஜூலை 1953 ஏப்ரல் 1956 வரை அந்நாடுகளில் பணிபுரிந்தார். பல வெளிநாடுகளின் ஆயுதப்படைகள் மறுசீரமைப்பில் அவர் சுறுசுறுப்பாக பங்கேற்றார். அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதியான ஹாரி எஸ் ட்ரூமன் அவர்கள் மெரிட் ஆஃப் ஆனர், அதாவது தலைமை ஆணை தளபதி என்ற தலைப்பை வழங்கினார். கரியப்பா அவர்களின் சேவையை பாராட்டி 87வது வயதில் 1986 ஜனவரி 14 இந்திய ஜனாதிபதியான ஜெயில் சிங் ஃபீல்டு மார்ஷல் என்ற பதவியை வழங்கி அவரை கௌரவித்தார். இப்பேற்பட்ட கரியப்பாவின் கோட்பாடுகள் என்னென்னு பார்ப்போமா? ஒரு மனுஷன் இந்துவாகவோ, முஸ்லீமாகவோ, சீக்கியராகவோ, பார்சியராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ இருந்து நாட்டுக்கு எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் சேவை செய்யும் வரை என்னால் சூளுரை தர முடியாது. இவையெல்லாம் தான் எனக்கு முக்கியமான விஷயங்கள். ஒரு இந்தியன் தனது இறுதி மூச்சு வரை இந்தியனாக இருப்பான். காரியப்பாவை பொறுத்தவரை 2 ஸ்தான்களே உள்ளன. எதலானா இந்துஸ்தான், மற்றொன்று பௌஜிஸ்தான். காரியப்பாவின் இந்த தெளிவான வார்த்தைகளை அவர் நமது நாட்டின் மீது கொண்ட இடையறாத தேசப்பற்றையும் மத சார்பற்ற நம்பிக்கைகளையும் அவரது இறுதி மூச்சு வரை உறுதியாக கடைபிடித்ததை பிரதிபலிக்கின்றன. அனைத்து பதவி உயர்வுகள், நாட்டின் அரசியல் மற்றும் அதிகார ஏற்றத்தாழ்வுகள் மத்தியில் கரியப்பா அவர்கள் ஒரு சாதாரண மனிதனாக தனது நம்பிக்கைகளை இழக்காமல் இருந்தார். அதற்கு பதிலாக அவர் மிகுந்த கட்டுப்பாட்டுடனும் கவனத்துடனும் அயராத உழைத்து குழப்பங்களிலிருந்து வெளிவரும் வழியை கையாண்டார் எனலாம். எதிரிகளை எதிர்கொள்ள அவர் சிறிதளவும் கூட பயப்பட மாட்டார். இந்த காரியப்பா அவர்களை நேருக்கு நேர், கண்ணுக்கு கண் சந்திக்கும் மனோதைரியம் கொண்டவர் என்று கூறப்படுகிறது. ரொம்ப உறுதி இருந்தால் மட்டும்தான் நேருக்கு நேர், கண்ணுக்கு கண் சந்திப்பாங்க. அவரது மூத்த அதிகாரிகள் கூட அவரது தைரியத்தை வியந்துள்ளனர். மிக உயரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டாலும் அவர் தனது மூத்த மற்றும் இளைய அதிகாரிகளிடம் மிக பிரபலமாகவும் நேசத்துடனும் மரியாதையுடனும் போற்றப்பட்டார். அவர் நடுவில் வரும் சமரசத்தை வெறுத்ததோடு மட்டுமல்லாமல் தனது கடமைகளை முழு மனதோடு செய்ய வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தார்.
1965 இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தின் போது ஒரு இந்திய விமானப்படை விமானியாக அவரது மகன் சுடப்பட்டு ஒரு கைதியாக அழைத்து சென்ற போதும் அவர் அயூப் கானின் எந்த ஒரு சலுகைகளையும் ஏற்க மறுத்தார். தனக்கு பையன் போறானே, எனக்கு சலுகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே அவர் கேட்கல. மேலும் அவர் மகன் போரில் கைது செய்யப்பட்டு மற்ற இந்திய கைதிகளைப் போலவே நடத்தப்படுகிறான் என்றும் ஒவ்வொரு ராணுவ வீரனும் எனது மகன் என்றும் கூறினார். என்ன அருமையான பேச்சு. பொது சேவை மற்றும் கடமைகளை முடித்த பின் கரியப்பா அவர்கள் இயற்கை அமைதி மற்றும் பசுமை சூழல் ததும்பிய கொடகுவில் உள்ள மதிக்கேரியில் இருக்கும் ரோசனாராவில் உள்ள அவரது அமைதியான வீட்டில் குடியேறி பல்வேறு அடிப்படை பிரச்சனைகள் பற்றி மக்களுக்கு பயிற்றுவித்தார். ரொட்டேடான பிறகு நம்மள மாதிரி காலகையை வச்சுட்டு சும்மா இருக்கல. இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய அத்தியாயங்களில் ஒன்றை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக 1993 மே 15 தனது 94வது வயதில் காலமானார். இப்படிப்பட்ட வீரம் பொருந்திய காரியப்பாவின் வாழ்க்கையை பற்றி நாங்கள் கேட்ட பிறகு நாங்கள் இராணுவத்தில் சேராமல் இருப்போமா? உங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் 4 பேரும் இராணுவத்தில் சேர்ந்து நாட்டுக்கு சேவை செய்ய புறப்பட போகிறோம். நாங்கள் நாட்டுக்கு சேவை செய்ய முடிவெடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்கள் வந்தே மாதரம். தாய் மண்ணையே வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இந்தியன் இறுதி வரை இந்தியனாக இருப்பான்.